நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. அதிமுக சார்பில் மாநிலங்களவைக்கு போட்டியிட்ட தம்பிதுரை அன்புமணியின் வேட்பு மனுக்கள் தற்போது ஏற்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். வணக்கம். மாநிலங்களவைக்கு போட்டியிட்ட பாமக தலைவர் அன்புமணியினுடைய வேட்புமனு தற்போது ஏற்கப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே 6 மாநிலங்களவைக்கான காலி இடங்கள் உருவாகி இருக்கின்றது. அதில் 2 அதிமுகவிற்கும் 4 திமுக கூட்டணிக்கும் கிடைப்பதற்கான சூழல் உருவாகி இருந்தது. 2 கட்சிகள் தரப்பிலும் தங்கள் சார்பிலே போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் யார் என்பதை அறிவித்திருந்தார்கள். இந்த சூழ்நிலையிலே தான் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு ஒதுக்கப்பட்டது. அந்த கட்சியினுடைய தலைவரான டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தான் போட்டியிடுவதாக வேட்புமனு நேற்று தாக்கல் செய்திருந்தார். இந்த நிலையிலே அவர் அதற்கான ஆவணங்கள், கையொப்பம் ஆகியவற்றையெல்லாம் கொடுத்திருந்த நிலையில் அதனை பரிசீலனை செய்த அதிகாரிகள் அவரது மனுவை ஏற்பதாக அறிவித்திருக்கிறார்கள். எனவே அன்புமணி மீண்டும் நாடாளுமன்றத்திற்கு செல்கின்றார். அவர் ராஜ்யசபா எம்பி ஆகிறார் என்பது இதன் மூலம் உறுதியாகி இருக்கிறது. அதிகாரிகள் இந்த தகவலை அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பாகவே வெளியிட்டிருக்கிறார்கள். அதே போல அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சரான தம்பிதுரை அவரும் ராஜ்யசபா அந்த இடம் பதவி காலியான நிலையில அவருக்கு மீண்டும் அதிமுக சார்பில் அந்த வாய்ப்பு வழங்கப்பட்டிருந்தது. அவரும் தேவையான ஆதாரங்கள், அந்த கையொப்பங்கள், அதாவது ஒரு நபருக்கு 10 எம்எல்ஏக்களுடைய கையொப்பங்கள் இருக்க வேண்டியது கட்டாயம். எனவே அந்த அனைத்து படிவமும் பூர்த்தி செய்யப்பட்டு ஆதாரங்களும் இணைக்கப்பட்டிருந்த நிலையில அவரது விண்ணப்பமும் ஏற்கப்பட்டிருக்கிறது. எனவே தமிழ்நாட்டை பொறுத்தவரையில அதிமுக சார்பில் 2 ராஜ்யசபா எம்பிக்கள், அதாவது அதிமுக சார்பில் நேரடியாக தம்பிதுரையும் அதிமுக கூட்டணியிலிருந்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாசும் நாடாளுமன்றத்திற்கு செல்ல இருக்கிறார்கள். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவும் பாமகவும் கூட்டணி வைத்திருக்கக்கூடிய நிலையில கூட்டணி உடன்படிக்கை என்ற அடிப்படையில 18+1, அதாவது 18 சட்டமன்ற தேர்தலுக்கான சீட்டுகள் பிளஸ் ஒரு ராஜ்யசபா சீட்டு என்று முன்பு தகவலாக வெளியாகி இருந்தது. இன்னும் அதிகாரப்பூர்வமாக எத்தனை சீட்டுகள் எந்தெந்த இடத்தில் பாமக போட்டியிடப் போகிறது என்ற விவரங்கள் வெளியிடவில்லை என்றாலும் கூட கிட்டத்தட்ட கடந்த மாதமே, அதாவது ஜனவரி மாதத்திற்கு முன்பே இந்த அறிவிப்பானது வெளியாகி இருந்தது. அதை ஏற்கனவே நியூஸ் தமிழ் தான் முதலில் வெளியிட்டிருந்தோம். அந்த அடிப்படையிலே தற்போது அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளும் கூட வெளியாகி இருந்த நிலையிலே அன்புமணி ராமதாஸ் மீண்டும் ராஜ்யசபா எம்பி ஆகிறார். அதே போல டாக்டர் ராமதாஸ் தரப்பு, அதாவது பாமகவிலே டாக்டர் ராமதாஸ் தரப்பு தனியாக செயல்பட்டு வரக்கூடிய நிலையிலே அவர்கள் ஒரு தனி அணியாக பாமகவிலிருந்து பிரிந்து செயல்பட்டு வருகின்றார்கள். தொடர்ந்து அந்த வழக்கும் நீதிமன்றத்தில் இருக்கிறது. இந்த நிலையிலே அவர்கள் தரப்பிலேயும் இந்த அந்த ராஜ்யசபா சீட்டுக்கு வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார்கள். ஆனால் 10 எம்எல்ஏக்களுடைய கையொப்பத்தை இல்லாமல் அவர்கள் விண்ணப்பம் செய்த காரணத்தினாலே டாக்டர் ராமதாஸ் அணியினுடைய அந்த விண்ணப்பம் நிராகரிக்கப்படுவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.